உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அதனாலதான் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த குடும்பத்துல உனக்கு எந்த குறையும் வராது. நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா வாழலாம். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். உன் புருஷன் தங்கமானவன். அவனை என்னைக்கும் விட்டு கொடுத்துறாத. இவனை நம்ப முடியலையே. நீ போன ஜென்மத்துல செஞ்ச தவத்தாலதான் அவனுக்கு புருஷனா கிடைச்சிருக்கான். உங்க 2 பேர்த்த எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. உனக்கு எப்பயும் நல்லது மட்டுமே நடக்கும். நடிக்கிறியா நீ? ஏ ராமச்சந்திரா, ஐயோ முன்னாடி வா. எங்க பாத்தீங்களா? சீக்கிரம் வா. வாண்ணா. பசங்க 3 பேர்ல ஒருத்தன் உனக்கு ஆகாதவனா இருக்கலாம். ஆனா அவன் தான் உனக்கு பேரும் புகழும் வாங்கி தர போறான். அவனை நீ ஒதுக்கி வைக்காத. அவன் தங்கமானவன். அவன்கிட்ட கோவப்படாத. அவன் ஒண்ணு செய்யறான்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அட்லீஸ்ட் 500ஆவது இருக்கும். அவன் இந்த குடும்பத்தை காப்பாத்துற காவல் தெய்வம். ஐயோ சாமி, இவனை காப்பாத்து. அவன் கேட்கறது எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ அதை செஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் கூட குறை இருந்தாலும் பரவாயில்ல. அதை செய்யலனா தெய்வ குத்தமாயிடும். செய்வேன்னு சொல்லு. செஞ்சிடும் அத்தா. சாமி வந்துருச்சு. ஏண்டா என்ன இத்தனை வருஷம் காக்க வச்சீங்க? அத்தா எங்களை மன்னிச்சிரு அத்தா. இனி வருஷம் வருஷம் எனக்கு பூஜை தவறாம நடக்கணும். செய்வீங்களா? செய்யறோம் அத்தா. யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஏய் ராமச்சந்திரா, ஆடா இங்க. வீட்டுல தொழில் எல்லாம் இருந்தோம், நிம்மதி மட்டும் இல்ல. தீர்க்க முடியாத கவலையோட என்கிட்ட வந்திருக்க. பிரச்சனை வந்தாதான் என்ன நினைப்பியா? அதான் உன்னை நான் எப்ப மறந்துருக்கேன். என் இடத்துக்கு வந்துட்டேலடா. என்ன நம்பி வந்துட்டேல. கவலைப்படாத, இனி எல்லாம் சரியாயிரும். பிரச்சனைகளுக்கான தீர்வும் உன் வீட்லயே தான் இருக்கு. நீ பயப்படாத, நான் இருக்கேன். அத்தா இந்தாங்க. ஏம்பா, உங்களுக்கு ஏதாவது ஆத்தாட்ட கேட்கணும்னா வந்து கேட்டுக்குங்க. வாடா, நீ தேடி வந்துட்டேல. என்ன தேடி வந்தவங்களை நான் கைவிட மாட்டேன். உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் போ. என் அண்ணனை எதுக்கு என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட? உன் அண்ணன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவனை யாரு நினைச்சாலும் அவனை தங்க வச்சிருக்க முடியாது. என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கும். உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு தான் அவன் உசுரே போயிருக்கு. அவன் எங்கேயும் போல, உங்க கூடயே தான் இருக்கான். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். கெட்டது நினைச்ச உனக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அவனை நீ நினைச்சுக்க. வருவான் வருவான் வருவான். தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. தம்பி, ஏன்பா? இல்ல தாத்தா,
இவங்க போற போக்குல எங்க அப்பாவை என் குடும்பத்தெல்லாம் அசிங்கமா பேசிட்டு போவாங்க. அதெல்லாம் நாங்க கேட்டு சும்மா இருக்கணுமா? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். என்ன பதில் சொல்ல போற? இப்படி ஒரு பொறுக்கிய பையனா பெத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா பேசுறீங்க, வேற லெவல் தான். என் பையன் நல்லவன் தான், அவன் ஒண்ணும் எந்த தப்பும் செய்யல. யார் இவன்? இவன் எந்த பொண்ணையும் லவ் பண்ணி ஏமாத்தலாங்கிறீங்க, அப்படிதானே? இல்ல. இவங்கிட்ட எதுக்கு வீணா பேசிக்கிட்டு வா கிளம்புவோம். ஒரு நிமிஷம் விட்டா ஓடிடுவீங்க போல. கிளைமேக்ஸ் முடியாம பாதியில போனா படம் நல்லா இருக்குமா? வெயிட். தங்கச்சி இங்க வாமா. யாருன்னு தெரியுதா? இல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா? ஐ, மழை சீசனு, காத்து வேற ஜில்லுன்னு அடிக்குது, உனக்கு மட்டும் வேர்க்குதே. சொல்லுங்க மாப்பிள்ள சார். ஏய், இவன் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னை ஏமாத்திட்டான். இவனால நான் கர்ப்பமான. அன்னைக்கு மண்டபத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டேன். ஏய், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு வையே, ஒன்ன மட்டும் இல்ல, உன் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு உன் மொத்த குடும்பத்தையும் மொத்தமா கொண்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் என் குடும்பத்தை மிரட்டி எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி என்ன அபார்ட் பண்ண வச்சான். பொறுக்கி. உன் இஷ்டத்துக்கு கதை அளந்து விட்றியா? இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன ஆதாரம் உன்கிட்ட இருக்கு? போற வரவை எவ்வளையாவது கூட்டிட்டு வந்து என் புள்ளைய தப்பா சொல்ல பாக்குறியா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. ஆதாரம் இல்லாம கூட்டு வந்தா உங்கள்ட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? தங்கச்சி அந்த ஆதாரத்தை காட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.